ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இல்ல, மாண்புமிகு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நேற்று மாலை சந்தித்தார். நடந்ததை எல்லாம் கேட்டறிந்தார். அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அன்பார்ச்சுனேட், நடந்தவையாக இருக்கட்டும். ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது ஒரு அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு நற்பெயருக்கு எந்த ஒரு களங்கமும் வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அன்றுதான் சமூக நீதி விடுதிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறு இது பிரச்சனையில் ஏற்படுகிறது. எதுவாக இருந்தாலும் நேற்றையோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாகிவிட்டது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு துறையில ஒரு அதிகாரி சொல்றீங்க, இப்போ அறநிலைத்துறையில நீங்க பிரச்சனை சந்திக்கிறீங்க. ஒரு போக்குவரத்து துறையில பேருந்து ஓட்டுநர்கள் முறையாக பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு மரத்துல 10 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு குறைபாடு வந்துகிட்டே இருக்கு சார். இல்ல, சில துறைகளில் அதிகாரிகள் செய்யும் தவறுகள் தான் ஆட்சியாளர்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். இருந்த போதிலும் சட்ட நடவடிக்கை மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதிகாரிகளாக தங்களை பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும், இதுதான் என்னுடைய பார்வை. இன்று வைத்தியநாத ஐயர் மகாத்மா காந்தியடிகளுடைய வேண்டுகோளை ஏற்று வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆலய பிரவேசம் செய்த நாள். ஒரு காலத்தில் தலித்துகள் எல்லாம் ஆலயத்திற்குள் நுழைய முடியாத ஒரு தீண்டாமை இருந்தது. மகாத்மா காந்தியடிகள் இதை கேள்விப்பட்டு பாரிஸ்டர் வைத்தியநாத ஐயரை அணுகி, நீங்கள் உடனே அங்கிருக்கின்ற ஷெட்யூல் இன மக்களை ஆலயத்திற்குள் அழைத்து சென்று ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பேரில் இன்று 1939 ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆலய பிரவேசம் செய்த நாள். அதிமுக ஆட்சியில கஞ்சா வழக்கு இல்லையா? அதிமுக ஆட்சியில கொலைகள் நடக்குது இல்லையா? அதிமுக ஆட்சியில வெட்டுக்குத்து நடக்கலையா? அந்த ஆட்சியில நடந்த ரேஷியோ விகிதாச்சாரம் வரை இந்த ஆட்சியில் நடந்த எடுத்து பாருங்க, குறைவா தான் இருக்கும். இருந்த போதிலும் இதை கடந்து போயிட முடியாது. இதெல்லாம் நிறைய நடந்துச்சு, இப்போ கொஞ்சம் நடக்குதுன்னு விட்டு நம்ம விலகி போக முடியாது. கட்டுப்படுத்தணும், தீவிரமா கட்டுப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை மாண்புமிகு முதலமைச்சர் மாதாந்திர கூட்டம் போட்டு காவல்துறைக்கு அறிவுறுத்தி வருகிறார். குறிப்பா ஒண்ணு செய்தி தான், அந்த குடமுழுக்கு விழால மேனாள் ஆளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். கோபுரத்தின் மேல நின்று அவர் குடமுழுக்கில் கலந்து கொண்டார். நான் அவரை வணக்கம் சொன்னேன். என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கிறார். அதிகாரிகள் கவனித்தார்கள். நல்ல அவருக்கு வரவேற்பு கொடுத்து மேல அழைத்து சென்று அதையெல்லாம் மாற்று கருத்து எனக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு, சிறப்பு வழியில நான் போனோன்ட்டு காத்திருந்ததாகவும் சிறப்பு வழி கதவை திறக்கலையா, அதனால நான் போயிட்டாவும் சொல்றாங்க. பாஜக தலைவர்கள் பொய்யுக்கும் பித்தலாட்டத்திற்கும் பேர் போனவர்கள் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிறப்பு வழியை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஆணையிட்டு எடுத்து எத்தனையோ வருட காலங்கள் ஆயிடுச்சு. யாருக்கும் சிறப்பு தரிசனம் கிடையாது. இது அம்மையார் உள்வாங்கிக்கணும். நான் பொதுவா என்னுடைய தொகுதியாகட்டும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ரொம்ப எளிமையா மக்களோட மக்களாக தான் இருக்கிறவன். சிறப்பு தரிசனம் இதுக்கெல்லாம் போடுவது கிடையாது. என்ன சொல்ல போனா கூட்டமா இருந்தா அவங்கள அனுமதிங்கன்னு சொல்லக்கூடியவன். அதனால தொடர்ந்து பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த RSS உடைய சித்தாந்தத்தில் பொய்யும் புரட்டும் அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் விலகி வரணும். பாருங்க, உயர் நீதிமன்ற ஆணையம் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஆலயங்களும் சிறப்பு தரிசனமே கிடையாது, விஐபி தரிசனம் கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நான் சட்டமன்ற உறுப்பினர் 2007 இருக்கும் போது இந்த பரிவட்டம் கட்டுறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பரிவட்டத்தெல்லாம் எடுத்துட்டார். அதெல்லாம் மாமன்னர்கள் காலத்தில் இருந்தது, ராஜாக்கள் காலத்தில் இருந்தது. இது ஜனநாயக நாடு, இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கூட புரிதல் இல்லாம
இவங்க ஒரு ஆளுநராக இருந்தவங்க இப்படி பேசலாமா? எந்த ஆலயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு கோவிலில் விஐபி தரிசனம் இருக்கு? அதெல்லாம் எடுத்து எவ்வளோ காலமாகி போச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும். தகுதி வாரி இறைக்கணும், பழிய போடணும், ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணுன்றதுக்காக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுவதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆதாரபூர்வமாக பேசணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா? எல்லா ஆலயங்களும் இருக்குது. அதுவும் எங்கள் வல்லக்கோட்டம் முருகன் கோவிலில் ஏராளமான சிசிடிவி இருக்குது. ஒரு அடிக்கு ஒரு சிசிடிவி, ஒரு மீட்டருக்கு ஒரு சிசிடிவி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். நான் எப்படி நின்றுட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு அதிகாரி என்னை வந்து கூப்பிட்டு போனாங்களா, இந்த அம்மா பின்னாடி எத்தனை அதிகாரி போனாங்க, நான் மகிழ்ச்சியோடு பார்த்தேன். ரைட், எங்கள் தலைவருடைய மகள் ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்காங்க, என் தொகுதியில் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்கன்னு எனக்கு அதை விட மகிழ்ச்சி கிடையாது. நான் இவ்வளோ பெருந்தன்மையோடு வந்தேனே, ஒரு வார்த்தை கூட பேசாமல். பத்திரிகையாளர் சந்திப்பில் யார் அந்த விஐபின்லாம் என்ன கேட்டாங்க. யார் அந்த விஐபி? நீங்களும் பார்த்துங்க. பேரை கூட அந்த அம்மாவுடைய பேரை உச்சரிக்கல. ஆனால் 2 டெப்டி கமிஷனர், ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கூடவே இருந்து எல்லாம் பண்ணாங்க. என் கூட ஒரு ஓஏ கூட கிடையாது. நான் இது எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கேன். இதெல்லாம் வருத்தம் அளிக்கிற நிகழ்ச்சி. எங்களாலையும் பேச முடியும், ஆதாரபூர்வமாக தரவுகள் வைத்து பேச முடியும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் பத்திரிகையாளர்லாம் போய் பாருங்கள். நான் தனியாக தான் நின்று, அதனால் நான் வருத்தப்படலை. என்னுடைய தொகுதி, எங்களுடைய ஆலயம், குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கோ அவர்கள் குற்றச்சாட்டு சொல்வதை அனுமதி இருக்கோ தயாராக இல்லை. ஒன்று பேசும்போது பார்த்து அளந்து பேசணும்னு தான் பாஜக தலைவருக்கு என்னுடைய எடப்பாடி பழனிசாமி தொடர் சுற்றுப்பயணம் பாஜக எல் முருகன் மற்றபடி தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை கலந்துக்கிறது. அண்ணாமலை இந்த பக்கம் கலந்துக்கல, அந்த பக்கம் செங்கோட்டையன் கலந்துக்கல. அதை விட்டுட்டீங்களே, செங்கோட்டையன் கலந்துட்டாரா? அதுவும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? கொங்கு நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துடைய தளபதியார் எம்ஜிஆர் காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் செங்கோட்டையன் ஏன் கலந்துக்கல? இது பொருந்தா கூட்டணி. இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே, இது எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது, போடாத பழியே கிடையாது. அவர் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவரெல்லாம் வசப்படினார். இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? மன்னிப்பு கேட்டாரா? எப்படி கூட்டணி வச்சிங்க? அதே மேடையில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து. சரி, இதை விடுங்க. முருகன் மாநாட்டில் வந்து தல கருத்தா திராவிட கழகங்களுக்கு தந்தை பெரியார், அதிமுகவுடைய கொடியிலேயே அண்ணா பெருந்தகையுடைய போட்டோ வச்சிருக்கீங்க. ஆனால் 2 பேரையும், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சித்தரித்து ஒரு மோசமான குறும்படம் ஒன்று போட்டாங்க. உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் கூட்டணி வைக்கலையா திமுக? நாங்கள் கூட்டணி வச்சா என்ன தப்புன்னா? கூட்டணி வச்சாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட போனாங்க, கண்டிஷன் போட்டு போனாங்க. பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது, பாபர் மசூதியை பற்றி பேசக்கூடாது, சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது, எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயல் திட்டத்துக்கு நீங்கள் தயார்னா கூட்டணி வைக்கிறேன்னு இவங்க கூட்டணி வச்சாங்க. நீங்கள் என்ன செயல் திட்டத்தோட போயிருக்கீங்க? நீட்டை கொண்டு வரணும்னு போனீங்களா? எங்கள் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள்லாம் தினம் தினம் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். நீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீட்டு வேண்டான்னு சொல்கிறோம். செயல் திட்டம் உண்ணாது. 2வது செயல் திட்டம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற துறை பள்ளி கல்வித்துறை. நாங்கள் அடுத்த தலைமுறை மேலே கவலையாக இருக்கும், அடுத்த தலைமுறையை கொண்டு வரணும், பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய 2350 கோடி கொடுங்கன்னு எதனா போட்டாரா? செயல் திட்டம் 2வது. செயல் திட்டம் 3 தமிழர் நாகரிகம், தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழருடைய பெருமை, எங்களுக்கு 1000 ஆண்டுகள் மூத்தவர்கள், முன்னோடிகள், மூத்த குடி தமிழ்குடி, மூத்த மொழி தமிழ் மொழி. நீங்கள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனை விட்டு கீழடி நாகரிகத்தை நீங்கள் திருத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை கைவிடுங்கன்னு செயல் திட்டம் 4ன்னு கைது போட்டிருக்காங்களா? எதை வச்சு இவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க? தமிழ்நாட்டு ஒரு முரண்பாடும் கிடையாதுங்க. நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. சட்டப்பேரவையில் முதல் தீர்மானம் போட்டாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, ஆளுநருக்கு அனுப்பினாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுநர் என்ன பண்ணணும்? பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சியுடைய தலைகர்த்தாவாக இருக்கிற முதலமைச்சர் போடுகின்ற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரித்த தீர்மானத்தை கன்சர்ன் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? கொடுக்காத அவங்க தப்பு. முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார்.
தீர்மானம் போட்டார், சட்டமாக்கிட்டாரு. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விட மாட்டேன்னு அடம் பிடிச்சதுன்னா பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கு, மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்துக்கு எதிராக இருக்குன்னா யார் பொறுப்பு? அவதான் பொறுப்பு. இவர் கடமையை செய்யறார், நீதிமன்றம் தான் அணுக போறாங்க.